சரிங்க. மற்ற நாள்ல நேரம் வந்து பாருங்கய்யா. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர அழைப்புல இருக்காங்க. வாழ்த்துக்கள், நலம் காப்போம். வாழ்த்துக்கள். உங்க பேர் சொல்லுங்க. மேடம் என் பேர் வெங்கடேசன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? ஜெயங்கொண்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். உங்க கேள்வி கேளுங்க. சொல்லுங்க மிஸ்டர் வெங்கடேசன். சார் என்னோட குழந்தைக்கு 2 வயசு ஆகுது சார். குழந்தைக்கு 2 வயசு ஆகுதா? ஆமா சார். சரி. இப்போ வந்து சார் அதாவது குழந்தைக்கு எது கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க, எது சாப்பாடு எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க சார். அதுல வந்து லீவ் 52 ஒரு சிறப்பு உண்டு. சரி சார். LIV 52 ஒரு லீவ் 52 சிறப்பு உண்டு. லிவர் கீழாநெல்லி சம்பந்தப்பட்ட டானிக்கு மருந்து கடையில கிடைக்கும். அது எல்லா மெடிக்கலும் கிடைக்குமா சார்? ஆமா, எல்லா மெடிக்கலும் கிடைக்கும். ஆமா, ஹிமாலயா கம்பெனி தான் லீவ் 52. லியோ 52 சார். ஆமா, LIV 52 சிறப்பு டானிக். அது டேட் பார்த்து வாங்கி காலையில தோறும் வெறும் வயித்துல 2 மூடி 3 மூடி கொடுங்க. நல்ல பசி எடுக்கும். நன்றி. ஓகே டாக்டர். அதாவது நிறைய நேயர்கள் வந்து லைன்ல காத்துட்டே இருக்காங்க டாக்டர். கேள்விகளும் நிறைய இருக்கு. தொடர்ந்து பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேயர்களே, சிறிய இடைவேளைக்கு பிறகு நலம் காப்போம் நிகழ்ச்சி தொடரும். இந்திய மருத்துவத் துறையில் பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி பெற்று 20 ஆண்டுகள் மக்கள் சேவையாற்றி வரும் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜே ஜான்சன் BSMS அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர். மூலம் பைல்ஸ், மூட்டு வலி, ஆர்த்தரைட்டிஸ், சர்க்கரை நோய், டயாபெட்டிஸ், ஆஸ்துமா, பெண்களுக்கு முடி உதிர்தல், ஹேர் லாஸ் போன்ற அனைத்து நோய்களுக்கும் பக்க விளைவுகள் இல்லாத சித்த மருத்துவ சிகிச்சை பெற அணுக வேண்டிய முகவரி டாக்டர் ஜே ஜான்சன், செயின்ட் அந்தோனியார் சித்த மருத்துவ நிலையம், எண் 37/6 நடேசன் தெரு, டி நகர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 600017, மாம்பலம் ரயில் நிலையம் அருகில், 9841059194, தொலைபேசி 24356521. டாக்டர் ஜி ஜான்சன், சென்ட் ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டர், நம்பர் 37/6 நட்டேசன் ஸ்ட்ரீட், நியர் டி நகர் பஸ் ஸ்டாண்ட், டி நகர், சென்னை 600017, நியர் மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன். 9841059194. டெலிபோன் 24356521. இந்திய மருத்துவத் துறையில் பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி பெற்று 20 ஆண்டுகள் மக்கள் சேவையாற்றி வரும் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜே ஜான்சன் BSMS அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர். மூலம் பைல்ஸ், மூட்டு வலி, ஆர்த்தரைட்டிஸ், சர்க்கரை நோய், டயாபெட்டிஸ், ஆஸ்துமா, பெண்களுக்கு முடி உதிர்தல், ஹேர் லாஸ் போன்ற அனைத்து நோய்களுக்கும் பக்க விளைவுகள் இல்லாத சித்த மருத்துவ சிகிச்சை பெற அணுக வேண்டிய முகவரி டாக்டர் ஜே ஜான்சன், செயின்ட் அந்தோனியார் சித்த மருத்துவ நிலையம், எண் 37/6 நடேசன் தெரு, டி நகர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 600017, மாம்பலம் ரயில் நிலையம் அருகில், 9841059194, தொலைபேசி 24356521. டாக்டர் ஜி ஜான்சன், சென்ட் ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டர், நம்பர் 37/6 நட்டேசன் ஸ்ட்ரீட், நியர் டி நகர் பஸ் ஸ்டாண்ட், டி நகர், சென்னை 600017, நியர் மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன். 9841059194. டெலிபோன் 24356521. பிறகு நலம் காப்போம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில குழந்தையின்மை மற்றும் பெண்கள் பிரச்சனைக்கான விஷயங்களை தான் பேசிட்டு வரோம். சோ இது குறித்த உங்க கேள்விகள் எதுவா இருந்தாலும் டிவி ஸ்கிரீன்ல ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டாக்டர் ஜே ஜான்சனிடம் தெளிவு பெறலாம். ஒரு நேயர் அழைப்புல இருக்காங்க. வாழ்த்துக்கள், நலம் காப்போம். உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் பாத்திமா, வீரசோகம் கிராமத்துல இருந்து பேசுறோம். ஓகேமா, உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேளுங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. அதாவது குழந்தை வந்து பேரை வந்து 55 நாள் குழந்தை. சரிம்மா. அந்த 55 நாள் குழந்தைக்கு மூக்கடைப்பு வந்துருச்சு. அதான் 10 டானிக் எழுதி கொடுத்தாங்க டாக்டர். அந்த டானிக் கொடுத்ததுல இருந்து மூக்கடைப்புக்கு அடப்பாவே இருக்கு. கால் பிடிக்கும் கிணறு அந்த பையன். திரும்ப வந்து டாக்டர்கிட்டே காமிங்கம்மா, நீங்க பார்த்த டாக்டரே பாருங்க. அந்த டாக்டர் பிறந்த குழந்தைகள்ல வந்து இந்த சின்ன சின்ன குழந்தைகள்ல வந்து சித்த மருத்துவத்தெல்லாம் வேற மருத்துவங்கள்லாம் எடுக்கக்கூடாது.
அந்த டிசிஹெச் எம்பிபிஎஸ் டிசிஹெச் டாக்டர் இருப்பாங்கல்ல, குழந்தைகள் நல்ல மருத்துவர் யார் இருக்காங்க பார்த்துட்டு அவங்களுடைய ஆலோசனை தான் பெற்றுக்கொள்ளணும். வேற யாருடைய ஆலோசனையும் நீங்க கேட்கவும் கூடாது, வேற மருந்துகளே வாங்கி கொடுத்துடவும் கூடாது. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. டாக்டர், பெண்கள் பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கர்ப்பப்பையில வந்து நிறைய பெண்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும்ல. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் என்னென்ன பிரச்சனைகள் வரும்? கர்ப்பப்பையில வந்து யூட்ரஸ்ல வந்து ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வருது. கர்ப்பப்பையில ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இப்போ இன்றைய பெண்களுக்கு எப்படி வருது பார்த்தீங்கன்னா, நிறைய பெண்கள் வந்து திருமணம் ஆன பிறகு குழந்தைகள் உண்டான பிறகு அடுத்த குழந்தைக்கு தள்ளி வைப்பாங்க. திடீர்னு ஒரு குழந்தை இப்ப பிறந்திருக்கு, ஒரு 6-7 மாசத்துல அடுத்த குழந்தை உண்டாயிட்டு வச்சுங்க, கருக்கலைப்பு செஞ்சுறாங்க. மருந்துகள் சாப்பிட்டு கருக்கலைப்பு செய்வதனால கூட ஃபைப்ராய்டு கட்டி வரலாம். ஒன்று இது ஒரு பெரிய விஷயமா இருக்கு இல்லையா? தொடர்ந்து பேசலாம். நேர அழைப்பில் இருக்காங்க. வாழ்த்துக்கள், நலம் காப்போம். வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? திருச்சியில இருந்து பேசுறேன் மேடம். உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேளுங்க. சொல்லுங்க தம்பி, உங்க பேர் என்ன? சண்முகம் சார். சொல்லுங்க மிஸ்டர் சண்முகம். சார் திருச்சியில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. டிவி வால்யூம் குறைச்சிருங்க சண்முகம் சார். சார் எனக்கு ஒரு 6 வருஷமா ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கு சார். சரி, ஒரு 6 வருஷமா ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கு சார். சொல்லுங்க, கேக்குது. அது வந்து ஃபீரை பயன்படுத்த முடியுமா சார்? நேரடியா வந்தீங்கன்னா முழுமையாக சரி பண்ணிடலாம். நேரடியா வரணும். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. மேலும் விவரங்கள் வேணும் அப்படின்னா சென்ட் ஆண்டனி சித்தா வைத்தியர் பரிசோதனை பண்ணி பார்ப்போம், பார்த்தாதான் சொல்ல முடியும். என்ன ஆஸ்மா நிறைய வகையில் உண்டு, அது தெளிவா சொல்லிடணும். ஹார்ட்டுக்கு ஹார்டியாக் ஆஸ்மா ஒன்று இருக்கு, ரெயினல் கிட்னி சம்பந்தப்பட்ட ஆஸ்மா, அலர்ஜிக் ஆஸ்மா. அதுல என்ன ஆஸ்மா இருக்கு அதற்கு நம்ம சித்த மருந்து தீர்வுகள் உண்டு. ஆனா பார்த்து என்ன ஆஸ்மான்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தீர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே டாக்டர், ஒரு நேர அழைப்பில் இருக்காங்க. வாழ்த்துக்கள், நலம் காப்போம். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க, இங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? மேடம் நாங்க வந்து அரியலூர்ல இருந்து பேசுறோம். ஓகே சார், உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க பிரதர். டிவி வால்யூம் குறைச்சிருங்க சார். ஹலோ ஹலோ டாக்டர். தம்பி, டிவி சவுண்ட குறைச்சி வச்சுட்டு கேளுங்க, உள்ள சவுண்ட் கேட்டு இருக்கு, கேளுங்க. சார் எல்லா இதுக்கும் நீங்க பிரச்சனைக்கு தீர்வு சொல்றீங்களா சார்? ஆமா சொல்லுங்க. இப்போ வந்து என்னன்னா அது எப்படி எல்லா பிரச்சனைனா என்னுடைய மொபைல் நம்பர் கூப்பிடு தம்பி, வைக்கப்படாத. என்னுடைய செல் நம்பர் டிவியில போயிட்டு இருக்கோம், அந்த நம்பருக்கு நம்ம ரகசியமா நைட் 9 மணிக்கு போன் பண்ணிக்கலாம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். மேலும் விவரங்களுக்கு உங்க டிவி ஸ்கிரீன்ல ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டாக்டரை நீங்க நேரடியாவே தொடர்பு கொள்ளலாம். அடுத்த நேர அழைப்புல இருக்காங்க. வாழ்த்துக்கள், நலம் காப்போம். ஹலோ, தருமபுரில இருந்து பாலமூர்த்தி பேசுறேன் சார். ஓகே சார், உங்க கேள்வியை டாக்டர் சொல்லுங்க சார். இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ரொம்ப தொந்தரவு பண்ணுதுங்க, எது சாப்பிட்டாலும். சரி சார். எனக்கு வயசு 40 ஆகுது. அது என்ன சார் பண்ணலாம்? எது சாப்பிடலாம்? ஆல்கால் பழக்கம் உண்டா பிரதர்? உண்டு சார். ஆமா, ஆல்காலை நிறுத்தணும். சிகரெட் உண்டா? இல்ல சார். ஆல்காலை நிறுத்தணும், எண்ணெய் பலகாரங்கள் நிறுத்தணும், அசைவ உணவுகளை நிறுத்தணும். ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதுக்குள்ள மாத்திரைகள் நம்முடைய வைத்தியசாலையில் தேவைன்னா வந்து வாங்கிங்க. ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், அப்டமன் ஸ்கேனு எடுத்து பார்த்துட்டோம்னா ஃபேட்டி லிவர் இருக்கும், சில நேரங்களில் ஸ்பீனோ மெக்காலி இருக்கும், மண்ணீரல்லே வீக்கம் இருக்கும். அது பார்த்தோம்னா என்னன்னு தெரிய போகுது. மருந்துகளில் நம்ம இதில் சைடு எஃபெக்ட் கிடையாது. பயப்படாமல் நேரடியாக வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் வந்து பாருங்க. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. டாக்டர், அதாவது இங்க இருக்க நேயர்கள் எல்லாருமே வந்து உங்களை நேரடியாவே சந்திக்கலாம். வெளிநாட்டுல இருக்கிறவங்க அதெல்லாம் வந்துடுறாங்கல்ல. வளைகுடா நாடுகள்ல நம்ம நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களும் சரி, மற்ற தமிழ் மக்களும் சரி, நேரடியா சென்னைக்கு வரும்போது டீனர்ல வந்து இறங்கிறாங்க. வந்து பார்த்து, அது ஏர்போர்ட்ல இருந்து பக்கம் தானே, வரும்போது லக்கேஜோடே வந்துடுறாங்க. வந்துட்டு அது பிறகு தான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஒரு நாள் காலையில் தங்கிட்டு என்ன நிலையில இருக்கிறோம் கண்டுபிடிச்சு மருந்துகளை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஏன்னா வேற கொரியர்ல எல்லாம் மருந்து கிடையாது. கொரியர்ல அனுப்புறதுக்கு இது ஒண்ணு பார்சல் சர்வீஸ் இல்ல. நம்ம என்ன ஏதுன்னு பார்க்காம நம்ம வந்து போன்ல கேட்டு சொல்லக்கூடாது. நேரடியா வந்து எல்லாருமே வரணும். வெளியூர் முகாம் எதுவும் கிடையாது. நிறைய பேர் முகாம் வருவீங்கலாம் கேட்பாங்க தெரியாம. அது வந்து வைத்திய முறைகள்ல செட் ஆகாது. அதனால நேரடியா வந்து பார்த்து ஒவ்வொருத்தருமே, சென்னை தானே, சென்னை ஒண்ணு வெளிநாடு இல்லையே. ஆமா, டி நகர் வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டி இருக்கு இல்லையா மெட்ராஸ்ல. அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா அது எல்லா என்ன நிலையில வெறும் வயிற்றுல வர்றாங்க, வந்து பரிசோதனை பண்றாங்க. குழந்தை இல்லையா, குழந்தைய பெற்றுக்கொள்ளுங்க. ஆஸ்மாவா வாங்க, மூட்டு வலி, என்ன பிரச்சனை, சக்கரை நோய், உடல்எடை அதிகமா இருக்கு, கேஸ்ட்ரிக் அல்சர், என்ன பிரச்சனை இருந்தாலும் நேரடியா வந்து மருந்துகள்ல பின்விட கிடையாது நம்ம இதுல. அதான் மெயின். அதுக்கு பார்த்து தீர்வுகளை காணலாம், பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, இப்போ இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த தலைவலி ஜரம் அப்படின்ற மாதிரி தான் சுகர் பிபின்றது வந்து எல்லாருக்குமே காமனா இருக்கிற விஷயம். இதனால வந்து குழந்தையின்மை ஏற்படும். ஃபீவருக்கு சித்த வைத்திய மருந்து தான் பிரயோஜனப்படுது. ஃபீவருக்கு மற்ற மருந்துகள் எடுபடல.
அதுலதான் விளம்பரங்கள் எப்படி போடுறாங்க பாத்தீங்கன்னா இந்த நிலவேம்பு குடிநீர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிலவேம்பு கஷாயத்தை கவர்மெண்ட் அரசாங்க விளம்பரமே போடுது. அப்ப எவ்வளவு நாட்கள்ல மக்கள்கிட்ட மத்தியத்துல போய் நிக்குதுன்னா மற்ற மருந்துகளுக்கு முன்னோடியே போய் நிக்குது. நிலவேம்பு கஷாயத்தை குடிச்சாதான் டெங்கு ஃபீவரே சரியாகுது. அதே மாதிரிதான் மற்ற நோய்களுக்கும். அது வந்து சித்த மருத்துவ முறைப்படியான அந்த தீர்வுகள்ல கொடுக்கக்கூடிய நம்மளை போன்ற மருத்துவர்கள் லட்சத்துல 1-2 பேர் தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால குழப்பங்கள் அதிகம். நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்காம சில குழப்பம் ஆயிருது. ஏதாவது மருந்துகளை யார்ட்டையாவது போய் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுல ஒரு குழப்பம். ஆமா, மருந்துகள்ல வந்து தெரியாம பக்குவம் பத்தியம் இல்லாம சொல்லிடுறாங்க. பத்தியம் உண்டு, ஒரு சில பத்தியம் உண்டு. அகத்திக்கீரை, பாவக்காய், சிக்கன், முட்டை, நல்லெண்ணெய், அப்புறம் இந்த உணவுகளை சேர்க்கக்கூடாது. அடுத்தால பாத்தீங்கன்னா இறால், நண்டு இதையும் சேர்க்கக்கூடாது அசைவத்தில் எடுக்கிறவங்க. அது மாதிரி சேர்க்க வேண்டிய உணவுகள் வந்து கோதுமை, அவரைக்காய், கொண்டக்கடலை, முளைகட்டிய பயிர் வகைகள், செவ்வாழைப்பழம், கருப்பு திராட்சை, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். நேரடியா இருக்காங்க. வாழ்த்துக்கள், நலம் காப்போம். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்கம்மா, இங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. உங்க கேள்வி ஓகேமா, டாக்டர் கிட்ட கேள்வி கேளுங்க. வணக்கங்க சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார், எனக்கு கல்யாணம் 1.5 வருஷம் ஆச்சுங்க சார். கல்யாணமாயி 3 மாசத்துல கன்சீவ் ஆயிட்டேன். சரிம்மா. அப்புறம் 2 மாசம் இருந்துச்சு, அபார்ஷன் ஆயிருச்சுங்க. அப்புறம் டாக்டர் 6 மாசம் சேரக்கூடாது, உடம்பு வீக்கா இருக்கு. யாருக்கு? 2 பேருக்கும். உங்களுக்கு அவங்களுக்கு வீக்கா இருக்கா? இல்ல, எனக்கு சேரக்கூடாது நார்மலா சொல்லிட்டாங்க. தொடர்ந்து டக்குன்னு ஆகக்கூடாது. ஆமா, அது பிரச்சனையா போயிடும் அப்படின்னாங்க. சரி, நாங்களும் விட்டுட்டோங்க. அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு சேர்ந்ததுக்கு அப்புறம் 5 நாள் ஒரு 3 நாள் தண்ணி போகும். அப்புறம் மறுபடியும் தண்ணி ஊத்திட்டே இருந்தேன். அப்புறம் இப்ப போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் 2 பேரும். டெஸ்ட் பண்ணது அவருக்கு ஹார்மோன், அவருக்கு எனக்கு ஜாஸ்தியா இருக்குது ஹார்மோன்ஸ், அவருக்கு விந்துரு நல்லா இருக்குங்கிறாங்க. அப்புறம் இப்ப டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல கருமுட்டை வளர்றதுக்கு ஊசி போட்டாங்க. ஊசி போட்டு மறுபடியும் சேர சொன்னாங்க. சேர்ந்துட்டு மறுபடியும் மாத்திரை வைக்க சொல்லி கொடுத்தாங்க சார், அந்த தீட்டு படுற இடத்துல. இப்ப இந்த மாசம் பாத்துட்டு அடுத்த மாசம் ஐஓஇ அந்த டியூப் மூலியமா பண்றது பண்ணிக்கலாமா அப்படிங்கிறாங்க. அது தேவையில்லை, அது பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாதுங்க. ஆமா, நேச்சுரலா தான் குழந்தை பத்திரணும். அதுதான் ஒரே யோசனையா இருக்கு. ஆமா, நேச்சுரலா குழந்தை உண்டாக்குன்னா நீங்க நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் அணுகலாம். ஆமா, இயற்கை முறையில குழந்தைகள் உண்டாக்கணும், நேச்சுரல் கான்டாக்ட் பண்ணி குழந்தைகள் உண்டாக்கணும். செயற்கை முறையில் குழந்தைகள் உண்டாக்கு நம்ம திருமணங்களே தேவையில்லையே, அது வேண்டாத வேலை. நன்றிமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. மேலும் விவரங்கள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சென்ட் ஆண்டனி சித்த வைத்தியசாலையை நேரடியாவே நீங்க தொடர்பு கொள்ளலாம். டாக்டர், நம்ம வந்து பெண்கள் பிரச்சனை பேசியிருக்கும் போது கருக்கலைப்பு பண்ணும்போது அது பிரச்சனைக்கு தரும் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. வேற என்னென்ன பிரச்சனைகள் டாக்டர் இருக்கு? அதாவது அந்த கருக்கலைப்பு பண்றதுனால கூட கருப்பு பையில கட்டி வருது, அது ஃபைப்ராய்டு கட்டியா வரலாம். அடுத்தால பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் ஒன்று இருக்கு. நிறைய பெண்களுக்கு வெள்ளைப்படுது. அதை வந்து பெருசாவே எடுத்துக்க கிடையாது யாருமே. வெள்ளைப்படுது தானே, அதை பாத்துக்கலாம் சொல்லிட்டு எதையாவது மருந்துகளை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஒப்பேத்திட்டு இருப்பாங்க. திடீர்னு என்ன ஆகுதுன்னா கருப்பை ஓரி புண்பட ஆரம்பிச்சிடும். மாதவிடாய் வருவதற்கு ஒரு 3 நாளைக்கு முன்னால வெள்ளைப்படுறது வந்து எல்லா பெண்களுக்கும் உள்ள ப்ரீ மானிட்டரி சிம்டம். அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா 30 நாளும் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் சிம்டம் இருந்தா கருப்பை ஓவரியில புண்பட்டு அது கட்டியாக மாறலாம், கேன்சராக மாறலாம். யூட்ரஸ் கேன்சர் இருக்கு, யூட்ரஸ்லயே கேன்சர் வரும். அப்ப அந்த மாதிரி பாதிப்புகள் வராம இருக்குன்னா சின்ன பிரச்சனை இருந்தா கூட அதுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி, ஒரு சின்ன பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அதுக்குரிய மருந்துகளை எடுத்தோம்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே டாக்டர், இப்போ நிறைய பேர் வந்து வேற ஏதாவது பிரச்சனைகளுக்காக அலோபதி ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது குழந்தையின்மைக்காக அட் த சேம் டைம் சித்த வைத்தியம்ல எடுக்கலாமா? பண்ணலாமே. கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களே மருந்து எடுக்கிறாங்க. அண்ணா நகர்ல இருந்து வர்றாங்க ஒரு தம்பதியினர், அதுல ஹஸ்பண்டுக்கு வந்து கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கு. அவர் கார்டியாக்குள்ள மருந்து எடுத்துக்கிறாரு காலையில, நம்ம மருந்து மத்தியானம் நைட்டு. பிளட் பிரஷர் இருக்கவங்களும் மருந்து எடுக்கிறாங்க நம்ம இதுல. சுகர் இருக்கவங்களும் நம்முடைய சுகர் மருந்து எடுத்துக்கிறாங்க, இங்கிலீஷ் மாத்திரை. நம்ம சித்த வைத்திய மருந்து எடுக்கிறாங்க. நம்ம மருந்து சைடு எஃபெக்ட் கிடையாதுல்ல. அவங்க மருந்து காலையில போடும்போது நம்ம இது மத்தியான நைட்டுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. பிரஷர் மாத்திரை காலையில போட்டா வச்சுங்க, மத்தியான நைட்டுக்கு நம்ம மருந்து. அதனால டைம் தான் மாத்தி கொடுப்போம். ஒன்னும் ரியாக்ஷன்லாம் ஒன்றும் ஆகாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபைன் டாக்டர். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஆக்சிடென்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போதும் அவங்களுக்கு அது பின்னாடி பெரிய பாதிப்பு. ஆமா, பாதிப்பு ஆண்களுக்கு வரும். 2 வீலர்ல ஓட்டு பையங்க ஓட்டுறாங்க வச்சுங்க, சில பையங்க ஸ்பீடா ஓட்டி போய் ஸ்பீட் பிரேக்கர்ல பத்துன்னு விழுந்துறாங்க இல்லையா? சில நேரம் 2 வீலர் கார் ஓட்டும் போது பெல்ட் போடாம பாதுகாப்பு இல்லாம டக்குன்னு ஆக்சிடென்ட் ஆயிடுறாங்க. ஏதாவது ஒரு பாதிப்பு இல்லை, வேற ஏதாவது கிரிக்கெட் பால், வாலிபால், பேஸ்கெட் பால் அது அடிபட்டு வச்சுங்க இதுல விளையாடும் போது
ஏதாவது சேஃப்டி கார்டு போடாதனால கூட சில நேரங்களில் பாதிப்பு டெஸ்டிஸ்ல வந்துடும். அப்ப டெஸ்டிஸ்ல வெரிகோசில்னு ஒரு பிரச்சனை வரும். வெரிகோசில் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா வந்து உயிரணுக்கள் 0 நினைச்சிட வேண்டியதான். உயிரணுக்கள் 0வா இருந்தா வெளியே வேலை இல்லை. அப்ப நம்ம இதுல ஸ்கேன் பண்ணி பார்த்து வாசல் டிஃபரன்ஸ் நார்மலா இருக்கான்னு பார்த்துட்டு மருந்துகளை நம்முடைய அந்தோனியார் வைத்தியசாலையில கொடுக்குறோம். யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதை வண்டிகள் ஓட்டும் போதும், 2 வீலர் ஓட்டும் போதோ, 4 வீலர் ஓட்டும் போதோ, இல்ல சைக்கிளிங் எக்ஸசைஸ் பண்ணும்போதோ, எதனால ஒரு ஆக்சிடென்டல் வீட்டுல கூட ஆக்சிடென்ட் ஆகலாம்ல, வீட்டுல கூட ஆக்சிடென்ட் ஆகலாம். டக்குன்னு கீழே விழுந்துடலாம் வண்டியில இருந்து, இல்ல ஏதாவது பால் தூக்கி அடிச்சு விளையாடுவாங்க, அது ஒரு ஆக்சிடென்ட் தான். அப்ப ஏதாவது ஒரு வெளியே இருந்து ஒரு வெப்பன்ஸ் நம்ம மேல பட்டா அது பேர் ஆக்சிடென்டல். அப்ப அப்படி இருக்கும்போது வந்து அந்த கூட பாதிப்புகள் ஏற்படுது ஆண்களுக்கு அதிகமா இருக்கு. மாசமான பெண்கள் வந்து எப்பமாவது அடிபட்டுற கூடாது வயிற்றுல. அது அடிபட்டுச்சுன்னா பின்னால அந்த குழந்தைகளுக்கு பின்னால பாதிச்சிடும். ஓகே டாக்டர். சோ அது மட்டும் இல்லாம பத்தியம் அப்படின்ற விஷயம் இந்த சித்த வைத்தியசாலையில எடுக்கும்போது, சிகிச்சை எடுக்கும்போது அவங்களுக்கு தேவைப்படுமா? கடுமையான பத்தியம் கிடையாது. ஒரு சில பத்தியங்கள் அகத்திக்கீரை, பாவக்காய், நல்லெண்ணெய், அடுத்தால சிக்கன், முட்டை, அது பிறகு கருவாடு, கத்திரிக்காய், அது பிறகு உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அந்த மாதிரி உணவுகளை சேர்க்கக்கூடாது. சில இடங்களில் வந்து அந்த கோதுமை, அவரைக்காய் நிறைய சேர்த்துக்கலாம். காலில் எழுந்துச்சு வெறும் வயிற்றுல தண்ணி பழக்கம் நிறைய குடிக்கணும். தண்ணி ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்காங்க நிறைய பேர். காலில் எழுந்து வெறும் வயிற்றுல சும்மா H2O வாட்டர் நிறைய குடிக்கணும். குடிச்சாதான் உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயா போகும், யூரின் எரிச்சல் இருக்காது. வெயில் காலம்ல இப்போ அதனால வந்து தண்ணி ஆகாரங்களை நிறைய எடுத்தாதான் ஆட்டோமேட்டிக்கா உடம்புக்கு நல்லது. பழ வகைகளும் சாப்பாட்டுக்கு முன்னால சாப்பிடணும். பழங்களை நிறைய பேர் சாப்பிட்ட பிறகு பழங்கள் சாப்பிடுறாங்க, அதுவும் கெடுதல் தான். சாப்பாட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால பழம் சாப்பிடணும். ஓகே டாக்டர், நேர அழைப்பில் இருக்காங்க. வாழ்த்துக்கள், நலம் காப்போம். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்கம்மா. எங்க இருந்து? மதுரையில இருந்து கீர்த்தி பேசுறேங்க. உங்க கேள்வி கேளுங்க கீர்த்தி. டாக்டர் கிட்ட சொல்லுங்கம்மா. கீர்த்தி அம்மா சொல்லுங்கம்மா. டாக்டர், நாங்க ஆக்சுவலா இப்போ நான் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபேமிலி ப்ராப்ளம்னால ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு. சரிம்மா. சோ அதனால தூக்கம் வந்து வரவே மாட்டேங்குது. சரி, அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு சித்த வைத்தியத்துல நரம்பு தளர்ச்சிக்கும் தூக்கம் வர்றதுக்கு மருந்து இருக்கு. நீங்க மருந்து தேவைன்னா நேரடியா வாங்க, கம்ப்ளீட் பெட் கவுண்ட் பார்த்துட்டு வேற ஏதாவது தலையில ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். அதில் பிரெயின் ஸ்கேன், பிரெயின் ஸ்டடி பார்த்து உள்ளே தான் ஃபால்ட் இருக்கான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு நம்ம மருந்து தேவைன்னா வந்து வாங்கி அதில் வந்து மருந்துகள் எடுக்கும்போது தூக்க மாத்திரை சாப்பிட்றது சைடு எஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும். அது நம்முடைய வைத்தியசாலையில் சைடு எஃபெக்ட் கிடையாது. அதுலேயே வந்து சில நிறைய பெண்களுக்கு தூக்கம் வரல, குழந்தை உண்டான பெண்களுக்கு தூக்கம் வரல, பையங்களுக்கும் தூக்கம் வரல. என்ன காரணம் டாக்டர்? ஸ்ட்ரெஸ் தான். ஸ்ட்ரெஸ் அதிகம்னா சும்மா டென்ஷன், ஓவர் எமோஷன், திடீர்னு பேசிட்டே இருப்பாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இந்த தூக்கமின்மைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஸ்ட்ரெஸ் வந்து வீடுகளில் ஏதாவது இழப்புகள், உறவினர்கள் இறந்திருக்கலாம், தாய் தப்பன் இல்லாம இருக்கலாம், இல்ல சகோதரர்கள் இறந்திருக்கலாம், இல்ல பிள்ளைகள் இறந்திருக்கலாம், இல்ல கணவன் இறந்து மனைவி இருக்கலாம், மனைவி இறந்து கணவன் இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல, இல்ல பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், இல்ல அக்கம் பக்கம் வீடுகள்ல சண்டை போட்டு இருப்பாங்க 24 சில பேர், அதுவும் ஸ்ட்ரெஸ் தான். அப்ப இப்ப அக்கம் பக்கம் கடைகள்ல சண்டை போட்டு இருக்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனையில பாதிப்பு இருக்கும்போது மன உளைச்சல், மன அழுத்தம் ஏற்பட்டு வேலை செய்யறதுல டார்ச்சர் இருக்கும். சில இடங்கள்ல டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க, அது பண்ணியா இது பண்ணியான்னு, அதுவும் டென்ஷன் ஆயிரும். அப்ப நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நீங்களே. அப்ப அதனால கூட என்ன ஆகும், நார்மலா இருக்க முடியாது, உடம்பே ஒரு ஆக்டிவா தான் இருக்கும், எப்பவுமே ஹைப்பர் ஆக்டிவிட்டிவா. அதனால ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு அதனால நரம்பு தளர்ச்சி வந்துடும். மெயின் ஓவர் எமோஷன் இருப்பாங்களே, கை கால் நடுக்க வர ஆரம்பிச்சிடும். ஆமா, அதுல வாலிபர்கள் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வந்து தீர்வு இருக்கா? நரம்பு தளர்ச்சியும் ஸ்ட்ரெஸ் இந்த ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டு வந்து அதாவது கம்பைன்டு தான். ஸ்ட்ரெஸ் வந்தா நரம்பு தளர்ச்சி வந்துடும். அதுக்கப்புறம் தூக்கம் வராது, உடம்பு பலகீனமா இருக்கும், ஏதாவது இனம் தெரியாத சோகம் இருக்கும், ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும், அதான் பிரச்சனை ஏற்படும். ஓகே டாக்டர், இப்போ பெண்கள் பிரச்சனை அண்ட் குழந்தையின்மை பிரச்சனை இது ரெண்டுமே எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் நிறைய இடங்கள்ல வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க, அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போயிருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சிட்டு வந்து கடைசியா சித்த வைத்தியம் எடுக்கலாம் அப்படின்னு உங்ககிட்ட வரும்போதும் தீர்வு அவங்களுக்கு உடனடியாக கிடைக்குமா? அது கிடைக்குது. ஆமா, 5 ஆண்டு 6 ஆண்டு வைத்தியம் பண்ணி ஃபைபர் கட்டியில சென்ட் தாமஸ் ஒன்ல ஒருத்தர் இருக்காங்க, ஏர்னஸ்ட் பாபு ஹெலன் எஃபின்ட்டு. அவங்களோட சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாளை. நீங்க கூட பார்த்தா பேசிக்கலாம். அங்க போய் நம்மகிட்ட மருந்து எடுத்து குழந்தை அவங்க வச்சிருக்காங்க கையில. எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சென்னையில ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு இங்கதான் இருக்காங்க மெட்ராஸ்ல. சொந்த ஊர் வந்து பெரியதாளை, ஒரு மீனவர் கிராமத்தை சேர்ந்தவர்கள். அப்ப அவர்களை பாத்தீங்கன்னா ஃபைப்ரா கட்டி இருந்துச்சு. அங்க ஒரு 3 வருஷம் எடுத்தேன், இங்க ஒரு 4 வருஷம் எடுத்தேன், 5 வருஷம் எடுத்தேன்னுட்டு படாத பாடு வேதனைப்பட்டாங்க. போதும் அளவுக்கு மருந்து சாப்பிட்டுருக்காங்க. அப்ப கடைசியில் நம்ம இடத்துல வந்தாங்க. வந்து 3 மாதம் தான் மருந்து, ரொம்ப 3 வருஷம் எல்லாம் கொடுக்கல, 3 மாசம்
மருந்து எடுத்தாங்க, அழகான ஒரு ரோஸ் கலர் ஒரு குழந்தை வச்சிருக்காங்க. அப்போ குழந்தைய பற்றி இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க. இப்போ அடுத்த குழந்தைக்கு ட்ரை பண்றதுக்கு இன்னொரு 6 மாசம் கழிச்சு அடுத்த குழந்தை ட்ரை பண்ண போறாங்க நம்முடைய இதுல. ஓகே ஓகே டாக்டர். ஸோ பெண்கள் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இந்த கருப்பையில வந்து கட்டிகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அந்த கட்டிகள் நமக்கு இருக்கு அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அது மாதவிடாய் வரும்போது சில நேரங்கள்ல பிளட் வந்து ப்ரௌனிஷா இருக்கும் பெண்களுக்கு, ப்ரௌன் செங்கல் கலர்ல இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து சிவப்பும் பிரவுன் கலர்ல கலர்ல வரலாம் மாதவிடாய். பேட் ஸ்மெல் இருக்கும், பேட் ஸ்மெல் இருக்கும். மூணாவது வந்து வயிறு உப்புசம் இருக்கும், சாப்பிடாமே வயிறு வீங்கினா எப்படி இருக்கும், என்னது உள்ள இருக்குன்னு அர்த்தம், அப்படித்தானே? அப்ப நம்ம என்ன செய்யணும், உடனே பரிசோதனை பண்ணி பார்க்கணும். ஸ்கேன்ல தான் கன்ஃபார்ம் பண்றது. எது இருந்தாலும் இந்த இது வந்து சைன்ஸ் அண்ட் சிம்டம் தான். ஸ்கேன் பண்ணி பார்த்து வயிற்று வலி வரும், மாதவிடாய் வரும்போது கடுமையான வயிற்று வலி இருக்கும், உடல் சோர்வு, வயிற்று வலி, பேட் ஸ்மெல்லு. அடுத்தால வந்து பாத்தீங்கன்னா இரிட்டேஷன் இருக்கும், வயிற்றுல இப்படி தொட்டு பார்த்தோம்னா கல்லு போல இருக்கும் இந்த சைடு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே ஸ்கேன் பண்ணி பார்த்து என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சு தீர்வு பார்க்கணும். ஃபைன் டாக்டர். நேர அழைப்புல இருக்காங்க. வாழ்த்துக்கள், நலம் காப்போம். ஹலோ மேடம். உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் பிரியா பேசுறேன் மேடம், தர்மபுரியில இருந்து. ஓகேம்மா, உங்க கேள்வி கேளுங்க. சார் கிட்ட கொஞ்சம் ஒரு கேள்வி கேட்கணும். கேள்வி கேளுங்கம்மா. நான் அந்த பதில் சொல்லி தான் உட்காந்துருக்கேன், சொல்லுங்க. மேரேஜ் ஆகி ஒரு 3 months ஆகுது சார். சரிம்மா. அதுல நீர்க்கட்டி மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி போய் பார்த்தோம். நீர்க்கட்டியா? ஆமா சார், போய் பார்த்துட்டு வந்த அப்புறமா ஒரு டவுட்டுங்க சார், உடலுறவு வச்சுக்கிறது ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வச்சுக்கணும்னு தெரியல, அது என்னன்னு தெரியல. என்னுடைய மொபைல் நம்பருக்கு கூப்பிடுங்க. மாதவிடாய் வந்து 11ஆம் நாள்ல தான் சேரணும். மாதவிடாய் வந்த டேட்ல இருந்து 11ஆவது நாள். குழந்தைகளை உண்டாக்குறவங்க நிறைய பேர் நல்லா கவனிச்சிங்க. மாதவிடாய் வந்த டேட்டு நோட் பண்ணிக்கிறணும். நீர்க்கட்டி இருந்தா மாதவிடாய் ஒழுங்காக வராது. அடுத்தால சில இடங்கள்ல இந்த முகங்கள்ல முடியெல்லாம் முளைக்கும், உடல் எடை அதிகமா இருக்கும் நீர்க்கட்டி இருக்கவங்களுக்கு. அவர்கள் வந்து நீர்க்கட்டி சரியான பிறகு மாதவிடாய் வந்த டேட்ல இருந்து 11ஆவது நாள், 13ஆவது நாள், 15ஆவது நாள், 17ஆவது நாள், 19ஆவது நாள் வந்து சேர்ந்துக்கலாம். மற்ற பெண்கள் வந்து வாரத்துல 3 நாட்கள் ஒரு நேரம் தான். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அடுத்த நேரம் அழைப்புல இருக்காங்க. வாழ்த்துக்கள், நலம் காப்போம். வாழ்த்துக்கள், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். ஓகேமா, ஓகே. உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேளுங்க. நம்ம சொல்லுங்கம்மா. டாக்டர் ஜான்சன் பேசுறேன். தூக்கம் தான் சார் இல்ல, இப்பதான் பார்த்தேங்க சார். தூக்கம் எங்க இருந்துமா பேசுறீங்க? நான் இந்த வலங்கிமால இருந்து பேசுறேங்க சார். ஆமா, நீங்க திருமணம் முடிஞ்சிட்டா முடியலையா? முடிஞ்சிருச்சுங்க சார், 3 பையன். அப்படியாப்பா, நீங்க உங்க கணவர் அழைச்சிட்டு நேரடியா வந்து பாருங்கம்மா, வாங்க. ஓகேமா, தேங்க்ஸ். சென்னையில டீனர்ல இருக்கேன், வேற எங்க போயிடக்கூடாது. சென்னை டீனர்ல இருக்கேன். நேரடியா வந்து பார்த்து தூக்கம் வர்றதுக்கு சித்தவித்தியில மருந்து இருக்கு. அது நரம்பு தளர்ச்சி சரியாகும். நரம்பு தளர்ச்சி இருந்தா தான் தூக்கம் வராது, சொன்ன பாத்தீங்களா? அதனால சரி பண்றதுக்கு மருந்து இருக்கு. ஓகே டாக்டர். இப்போ வந்து நம்ம பேரண்ட்ஸ் சித்த வைத்தியம்ல எடுத்து அவங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு சோ அந்த குழந்தைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், அதாவது ஜெனட்டிக்கா இந்த ப்ராப்ளம் வருமா குழந்தையின்மை பிரச்சனை? சித்த மருத்துவத்துல யாரெல்லாம் குழந்தை உண்டாயிருக்காங்களோ அவருக்கு ஒரு நோய் வராது. ஆமா, நோய் எரிசக்தி நல்லா இருக்கும். இல்ல சித்த வைத்தியம் அப்படின்ட்டு இல்லாம நார்மலாவே ஒரு பேரண்ட்ஸ்க்கு பிரச்சனை இருக்குது. சித்த மருத்துவத்துல ஒரு பிறந்த குழந்தை இருக்குதுயா, அந்த குழந்தை வந்து நல்ல மழையில நனையுது, இல்ல வெயில போய் நிக்குது வச்சுங்க, ஒரு தொந்தரவு வராது. இதே இது வேற மருந்துகளை போய் எடுத்து குழந்தைகள் மழையில போய் நின்னுச்சுன்னா தும்மல், காய்ச்சல், சைனஸ், மூக்குல நீர் விழுகிறது, தலைவலி, அப்படி எல்லாமே வந்துடும். ஏன்னா வந்து உடம்பு வந்து இயற்கையிலே போறது. இயற்கையான அந்த மருந்துகள் உள்ள போனோன்னு என்ன ஆகுது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக மேடம். அடுத்தால வந்து உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், பலகீனமா இருக்காது. நேர அழைப்புல இருக்காங்க. வாழ்த்துக்கள், நலம் காப்போம். வாழ்த்துக்கள், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? சார் உங்க டிவி வால்யூம் குறைச்சிருங்க. ஓகே பாய், திருநெல்வேலி பேசுறேங்க. நான் திருநெல்வேலி. ஓகே, உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேளுங்க. டிவி சவுண்ட முழுமையா குறைச்சிட்டு கேளுங்க. உங்க பேர் என்ன? என் பேர் முகமதுங்க. சொல்லுங்க சார். நான் பேச வீட்டுல போய் பதில் பேசுறேங்க. டக்குனு போன கையில கொடுங்க. அது அவங்களுக்கு தீராத கை வலி, கால் வலி, இடுப்பு வலிங்க. தீராத கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, வேற எல்லா மருந்து மாத்திரம் சாப்பிட்டாங்க, ஒண்ணும் சரியாவலங்க. அப்புறம் வேற? இப்ப உங்க டிவில உங்களை பார்த்து பேசுறேன் சார். நானு எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நீங்க? நான் திருவண்ணாமலை பேசுறேன் சார். நானு ஆமா, சென்னை டீனர் இருக்கு, நேரடியா கூட்டு வந்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. ஓகே,
டாக்டர் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை சொல்லியிருந்தாங்களே கை கால் வலி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது காரணங்கள் நிறைய இருக்குமா. அவன் எடுத்த உடனே நம்ம டிவியில பேசும்போது நோயை எங்க இருந்து கணிக்க முடியும்? ஆமா, ஆட்களை இப்ப ஒருத்தர் நீங்க தான் உதாரணத்துக்கு கேக்குறீங்க, டாக்டர் இந்த பிரச்சனை இருக்குன்னா இப்படி கைநாடி பார்த்தாலும் கால்நாடி பார்த்தும் தெரியாது. அது என்ன எது பிரச்சனை இருக்காங்கன்ட்டு எவ்வளவோ பரிசோதனைகள் இருக்கு. அப்ப ஒரு சிம்டம், ஒரு நோய் தலைவலி இருக்குன்னா அது பல நோய்களுக்குள்ள சிம்டம் இருக்கு. தலைவலியே பல நோய்களுக்கும் அது ஒரு சிம்டம். அப்ப அதுக்கு காரணம் என்ன, தலைவலிக்கு வர்றதுக்கு என்ன காரணம், காய்ச்சல் என்ன வகையான காய்ச்சல், ஆஸ்துமா என்ன வகையான ஆஸ்துமா, மூட்டு வலியில 80 வகையான வாதம் இருக்கு. 80 வகையான வாதம் இருக்கு. அது எந்த வகையான வாதம், இல்ல எந்த வகையான மூட்டு வலி என்பதை கண்டுபிடிக்கணும். அது பிறகு குழந்தையின்மைக்கு என்ன காரணம், பெண்களுக்கு மாதவிடாய்க்கு வராதுக்கு என்ன காரணம், ஆண்களுக்கு உயிரணுக்கள் இல்லாததுக்கு என்ன காரணம், எல்லாம் பார்த்த பிறகுதான் உடல் எடை அதிகமா இருக்கா வச்சுங்க அதற்கு என்ன காரணம் கண்டுபிடிக்கும் போது உடனே கணிச்சு நோயை வேறுபடுத்தி இறுதியில நோயை தீர்மானிக்கும். வாழ்த்துக்கள், நலம் காப்போம். வாழ்த்துக்கள். உங்க பேர் சொல்லுங்க. இங்க பூவிலின்னு சொல்லி. ஓகேமா, உங்க டிவி வால்யூம் குறைச்சிருங்க, போன்ல பேசுங்க, உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஏமா டிவி சவுண்ட முழுமையா குறைச்சிட்டு டிவிக்கு வெளியே பேசுங்க. அது நீங்க பேசுறது இடைஞ்சலா இருக்கும். சொல்லுங்க. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. சொல்லுங்கம்மா. ஆனா செக் பண்ணி பார்த்தா ஹார்மோன் கொலாஜின் ஹார்மோன் கம்மியா இருக்குன்னு வந்திருக்கு. அதனால குழந்தை பிறகு ஆமா, குழந்தை உண்டாக தாமதமாகும். அந்த ஹார்மோன் லெவல்ல சரி பண்ணுங்க. என்ன பண்ண ஹார்மோன் சரியானாதான் குழந்தை பிறக்க சான்ஸ் இருக்குங்களா? ஆமா, குழந்தை உண்டாக வாய்ப்பு உண்டு. குழந்தை பிறக்கிறதுக்கு ரெண்டாவது குழந்தை உண்டாகல இன்னும் குழந்தை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஹார்மோன் லெவல்ல சரி பண்ணுங்க. உங்க கணவரையும் பரிசோதனை பண்ணி பாருங்க. பார்த்து என்ன பிரச்சனை இருக்கான்னு கண்டுபிடிச்சு அதற்கு தீர்வுகளை பாருங்க. வேற ஏதாவது டவுட்டுகள் இருந்தா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கூப்பிடுங்க. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நம்ம நிகழ்ச்சியோட கடைசி நேயர் காத்துட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நாகேஸ்வரி, அத்திப்பேட்ல இருந்து பேசுறேன். ஓகே, உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ சார். என்னம்மா சொல்லுங்கம்மா. வணக்கம், டாக்டர் ஜான்சன் பேசுறேன். கல்யாணம் 8 வருஷம் ஆகுது டாக்டர். சரிம்மா. ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கேன், குழந்தை இல்ல. சரி, எங்க இருந்து பேசுறீங்க? அத்திப்பேட்டை டாக்டர். சேலம் அத்திப்பேட்டா? ஆமாங்க சார். சொல்லுங்க. இப்ப என்ன சொன்னாங்கன்னா கர்ப்பப்பை டியூப்ல அடைப்பு இருக்கான்னு பார்த்தாங்க. ஆமா, பக்கத்துல மைக்க பக்கத்துல வச்சு பேசுங்கம்மா. கர்ப்பப்பை டியூப்ல அடைப்பு இருக்கான்னு செக் பண்ணாங்க டாக்டர். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வீக்கமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு தீர்வு இருக்காங்க டாக்டர்? சித்த மருத்துவத்துல தீர்வு இல்லம்மா. சித்த மருத்துவத்துல ஃபெலோபியன் டியூப்ல அடைப்பு இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. அடைப்பு இல்ல, வீக்கமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. என்னது? வீக்கமா இருக்கு, டியூப் கொஞ்சம் பாதிப்பா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு சித்த மருத்துவத்துல டியூப்ல என்ன ஃபால்ட் இருந்தாலும் மருந்து இல்லம்மா. அப்படிங்களா சார்? ஆங்கில டிஜிஓ டாக்டர் பார்த்து லேப்ரோஸ்கோபி பண்ணி பாத்தீங்களா? இல்லைங்க சார், அதுதான் லேப்ரோஸ்கோப் தான் சொல்லிருக்காங்க. அதான் இங்கன்னு கேக்குறேன், அதுக்கு தீர்வு இருக்கான்னு கேக்குறேன். லேப்ரோஸ்கோபி பண்ணி பாருங்கம்மா, ட்ரை பண்ணி பாருங்கம்மா. இதனால பாதிப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒன்னும் பயம் கிடையாது. சித்த மருத்துவத்துல வேலை இல்ல. சித்த மருத்துவத்துக்கு நீங்க யார்ட்டையும் ட்ரை பண்ணிடுறாங்க. ஆமா, அதை சரி பண்றோம், பூனைய புலியா மாத்துறோம், பாம்பு கரடியா மாறும், நிறைய பேர் கதை விடுவானுவேன். அந்த கதைகளை போய் உள்ள விழுந்துட கூடாது. கவனம். ஓகே மேம், தேங்க்ஸ் ஃபார் காலிங். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க டாக்டர். இன்னைக்கு 1 மணி நேரம் பாத்தீங்கன்னா நேர்கள் கேட்ட கேள்விகள் அனைத்துக்குமே நீங்க அவங்களுக்கு புரியுற அளவுக்கு தெளிவான விடைகள் கொடுத்திருக்கீங்க. நேரமின்மை காரணமாக நிகழ்ச்சி தொடர இருந்தாலும் 9 மணிக்கு டெய்லி நேரடியாக பேசிட்டு இருக்கோம். சோ அந்த நீங்களே ஒரு முறை எங்க நேயர்களுக்காக சொல்லிடுங்க. இரவு நேரமும் உங்களுடைய சந்தேகங்கள்ல இதே நிகழ்ச்சி நம்முடைய மூன்றியில் இருக்குது. அதனால குழந்தையின்மை பிரச்சனைகளும் சரி, மற்ற பொது நோய்களும் சரி, உள்ளதை உள்ளவாறு சொல்றோம். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சித்த மருத்துவ பின்னுள்ள கிடையாது. இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் டாக்டர். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியும் உங்கள் அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும். மேலும் விவரங்கள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சென்ட் ஆண்டனி சித்த வைத்தியசாலையை நேரடியாக நீங்க அணுகலாம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். இந்திய மருத்துவத்துறையில் பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி பெற்று 20 ஆண்டுகள் மக்கள் சேவையாற்றி வரும் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜே ஜான்சன் BSMS அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர். மூலம் பைல்ஸ், மூட்டு வலி, ஆர்த்தரைட்டிஸ், சர்க்கரை நோய், டயாபெட்டிஸ், ஆஸ்துமா, பெண்களுக்கு முடி உதிர்தல், ஹேர் லாஸ் போன்ற அனைத்து நோய்களுக்கும் பக்க விளைவுகள் இல்லாத சித்த மருத்துவ சிகிச்சை பெற அணுக வேண்டிய முகவரி டாக்டர் ஜே ஜான்சன், செயின்ட் அந்தோனியார் சித்த மருத்துவ நிலையம், எண் 37/6 நடேசன் தெரு, டி நகர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 600017.
மாம்பலம் ரயில் நிலையம் அருகில். 9841059194. தொலைபேசி 24356521. டாக்டர் ஜி ஜான்சன், சென்ட் ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டர், நம்பர் 37/6, நட்டேசன் ஸ்ட்ரீட், நியர் டி நகர் பஸ் ஸ்டாண்ட்.